ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டர். இன்றைக்கி ஒரு வாட்டர்மெலான் யூஸ் பண்ணி அருமையாக ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கி டெசர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் வாட்டர்மெலான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 1 கப் சுகர், 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போது வாட்டர்மெலானை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து நம்ம அடித்து வச்சுருக்கிறதான வாட்டர்மெலான் ஜூஸை ஆட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இப்போது அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 கப் வாட்டர்மெலான் ஜூஸ் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்து 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணி அதுக்கு கூட ஒரு 1/2 கப் தண்ணியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் இதை கரைச்சி எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம வாட்டர்மெலான் ஜூஸ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைமு நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான 1 கப் சுகர் இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம ஜூஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் ஆட் பண்ணி கொடுப்போம். ஒன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ஆட் பண்ணதும் இந்த மிக்சர் நல்லா திக்கன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கிளறி கொடுங்க கைவிடாமல். ஒரு 2 மினிட்ஸ் இது கார்ன்ஃப்ளவர் நல்லா குக் பண்ணுறதுக்கு இதை நல்லா கிண்டி கொடுப்போம். இப்படி நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விடுவோம். ஒன்ஸ் கொஞ்சமாக கூல் ஆனதும் இதை மோல்டில் நம்ம விட்டுருவோம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி காஃபி கப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மாதிரி மோல்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த மிக்சரை ஆட் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு சிலிக்கான் மோல்டு இருக்குது, அதுலேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு 1/2 டே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் செட் ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் 1/2 டே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த என்னோடய மிக்சர் அருமையாக ரெடி ஆகிருக்கு. இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு அன்மோல்டு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு பிளேட் எடுத்து இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுடணும். இப்போது இந்த மோல்டை ஜென்டலாக நம்ம ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், அழகான ஒரு ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கப்பில் விட்டுருந்ததான மிக்சரையும் நான் அன்மோல்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் கமத்துறதுக்கு முன்னாடி எல்லா சைடையும் ஜஸ்ட் ஒரு கத்தி வச்சு லைட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணால் போதும். அருமையான வாட்டர்மெலான் ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை ஒரு பிளேட்டிங்காக நான் கப்பில் விட்டுருந்த இந்த ஸ்வீட்டை நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு 3 or 4 பீசஸ் வச்சு ஜென்ரலாக இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போது என்கிட்ட நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரை கோகோனட், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். ஸோ இது இல்லைன்னா உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கும்னா ஒரு 2-3 நட்ஸ் எடுத்து பல்ஸ் மோடில் மிக்சியில் போட்டு ஒருக்கா சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் இந்த மாதிரி எடுத்து கோட் பண்ணலாம், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் எல்லா இடமும் டேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள்,
இப்போ நம்மளோட அருமையான வாட்டர்மெலான் டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். கெஸ்ட் வரும்போது இது வந்து உங்களுக்கு ஈஸியாக முந்தின நாளே செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி. ஸோ நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.